பேரன்பு கொண்ட பெரியோர்களே, என்னை வாழ வைக்கும் தெய்வங்களான அன்பு தாய்மார்களே, புரட்சி தலைவரின் ரத்தத்தின் ரத்தமான புரட்சி தலைவியின் வழிவந்த சிங்கங்களான என் உயிரினும் மேலான எனது அருமை உடன்பிறப்புகளே, பேரன்பு கொண்ட தமிழக வாக்காளர் பெருமக்களே, மானாமதுரை வாக்காளர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் முதலில் எனது நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாட்டு மக்களின் வாழ்வில் ஒளி ஏற்றிடவும், கசக்கி பிழைகின்ற திமுக மன்னராட்சியை வீட்டுக்கு அனுப்பிடவும், துரோக கூட்டத்தை வேரோடு அகற்றிடவும் இந்த தேர்தலில் நாம் களம் காண்கிறோம். இந்த தொகுதியில் தம்பி திலகராஜ் அவர்கள் இருக்கிறார். உங்களிடம் நம்பி ஒப்படைச்சிருக்கிறேன். நீங்க தான் அவருக்கு பெருவாரியான வாக்குகளை கொடுத்து வெற்றி பெற செய்யணும்னு கேட்டுக்கிறேன் உங்களை எல்லாம். இப்போ திமுக 2021 ஒரு தேர்தல் அறிக்கையை கொடுத்தது. அந்த அறிக்கையில பாத்தீங்கன்னா நம்பர் போட்டு இன்னென்ன வாக்குறுதி அப்படின்னு சொல்லி கொடுத்தது. மொத்தம் 505 வாக்குறுதிகள் கொடுத்தது. சரி, 505 வாக்குறுதிகள் கொடுத்ததுல ஏதாவது செஞ்சிருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 50 வாக்குறுதி கூட முழுமையா முடிக்கல. அவங்க சொன்னதுல ஒண்ணு முக்கியமானது உயிர் காக்கும் பிரச்சனை. அதாவது தமிழ்நாட்டில் உள்ள மருத்துவமனைகள், மாவட்ட மருத்துவமனைகள்ல ஸ்கேனு, எக்ஸ்ரே இதெல்லாம் நாங்க வசதிப்படுத்தி கொடுத்துருவோம், வசதி பண்ணி கொடுத்துருவோம், அங்க உள்ள மக்களுக்கு நல்லதுன்னு சொல்லி சொன்னாங்க. அது மாதிரி அவங்க இன்ன வரைக்கும் செய்யல. அது மட்டும் இல்ல, அங்க சரியா டாக்டருங்களையும் போடல, மருத்துவரையும் போடல, செவிலியர்களையும் போடல. அந்த நிலைமையில தான் எல்லா மாவட்டத்திலையும் மருத்துவமனை இருக்கு. இதுல அரசாங்கத்தை நம்பிதான் ஏழை எளிய மக்கள் அங்க வைத்தியம் பண்ண போறாங்க. ஆனா அங்க டாக்டர்கள் இல்லை. இன்னும் சொல்ல போனா இங்கேயே கூட என்ன நிலைமை அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, செவிலியர்கள் சுத்தமா இல்ல. அங்க போனாக்க சும்மா வண்டி தள்ளிட்டு போற பையனும் இவங்களும் இருக்காங்க. ஒருத்த கூட அங்க இல்ல. ஒரு சரியான பதில் கூட கிடைக்க மாட்டேங்குது உங்களுக்கு. இந்த நிலைமை தான் இருக்கு. ஆனா என்ன சொல்றாரு முதலமைச்சர், நாங்க எல்லா வசதியும் செஞ்சு கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்றாரு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 23,000 பேருக்கு குறையாம அந்த மருத்துவமனைகள்ல வேலைக்கு ஆள் போட்டாகணும். அத 5 வருடம் ஆயிடுச்சு, இந்த நிமிஷம் வரைக்கும் போடல. ஏன் போடல அப்படின்னு பாத்தீங்கன்னா பணம் இல்ல. பணம் இல்லாததுனால அங்க ஆட்களை போடல. இதனால யாரு பாதிக்கப்படுறான்னு பாத்தீங்கன்னா பொதுமக்கள் தான் பாதிக்கப்படுது. ஆனா இவங்க வேற செலவுகளை ஏதாவது குறைக்கிறாங்களா அரசாங்கத்துக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல. மந்திரிகளாகட்டும், முதலமைச்சராகட்டும் 7 முறை வெளிநாட்டு சுற்றுப்பயணம் போயிட்டு என்ன சொல்றாங்க, நாங்க பெரிய நிறுவனங்களை எல்லாம் இங்க அழைச்சிட்டு வந்திருக்கோம், கிட்டத்தட்ட 5 லட்சம் பேருக்கு வேலை கிடைக்கும், இந்த கம்பெனிகள்லாம் இங்க வந்துட்டு அப்படின்னாங்க. எங்க வந்தது, எங்க அதை நிறுவனாங்க, எங்க திறந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நானும் எல்லா மாவட்ட மக்கள்கிட்டையும் கேட்கிறேன், அந்த மாதிரி எதுவும் வரலங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் அவங்க செஞ்சது. ஆனா இதே அம்மா என்ன பண்ணாங்கன்னா, அம்மா எந்த வெளிநாட்டுக்கும் போகாமையே நிறுவனங்களை இங்க வரவழைச்சு இங்கே தொழிற்சாலைகளை கொண்டு வந்தாங்க. அம்மாவை நம்பி அவங்கெல்லாம் வந்தாங்க. அதுவும் இந்த கார் தொழிற்சாலைக்கு உள்ள உபகரணங்கள்லாம் தயார் பண்றது நம்ம தான் நம்பர் 1ல இருக்கோம். என்ன காரணம், இதெல்லாம் அம்மா கொண்டு வந்ததுதான். என்ன காரணம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அவங்களுக்கு மின்சாரம் தடை இல்லாம கொடுக்கணும், தண்ணி தடை இல்லாம கொடுக்கணும் அந்த கம்பெனிங்களுக்கு.
அது எல்லாமே அம்மா கொடுத்தாங்க. அதனால அந்த நிறுவனங்கள்லாம் இங்கே வந்துச்சு. நிறைய பேருக்கு வேலையும் கொடுத்துருக்காங்க. ஆனால் திரும்ப ஒவ்வொரு வீட்லையும் படித்து வர்ற பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கிக்கிட்டே தான் நம்ம இருக்கணும். ஆனால் அதை இந்த அரசாங்கம் செய்யலை. இந்த அரசாங்கம் ஒன்றே ஒன்று செய்யுது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா விளம்பரம். நீங்கள் அம்மா இருந்தப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிவியில் இதில் எல்லாம் விளம்பரம்லாம் நீங்கள் பார்த்தே இருக்க முடியாது. அதெல்லாம் வீண் செலவு. எதுக்கு இது நமக்கு தேவையா? மக்களுக்கு செஞ்சிட்டோம்னா அது போருமே அப்படின்னு நினச்சி தான் அம்மா ஆட்சி பண்ணாங்க. அதனால தான் மிக்சி கொடுக்க முடிஞ்சது, எல்லாரும் வீட்டுக்கும் கிரைண்டர் கொடுக்க முடிஞ்சது, படிக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் ஏழை பிள்ளைகளுக்கெல்லாம் லேப்டாப் கொடுக்க முடிஞ்சது, புத்தக பை கொடுக்க முடிஞ்சது, புத்தகம் கொடுக்க முடிஞ்சது, நோட்டு புத்தகம் கொடுக்க முடிஞ்சது. அதனால வீட்டில் படிக்க வைக்கிறவங்களுக்கு அம்மா அப்பாவுக்கு செலவு குறைஞ்சதில்ல. அதை அம்மா செஞ்சாங்கல்ல. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? லேப்டாப்பு கொடுக்குறோம், இப்போதான் பேசிக்கிட்டு இருக்கோம், நானும் கல்வித்துறை அமைச்சரும் பேசிக்கிட்டு இருக்கோம், எது கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி 4 வருஷ காலத்தை போக்குறாங்க. அதனால ஒரு 40 லட்சம் பிள்ளைங்க கம்ப்யூட்டர் வாங்காமே படிச்சுட்டு வெளில போகுது. எந்த பிள்ளைங்க? ஏழை வீட்டு பிள்ளைங்க. அப்போ நீங்க என்ன சொல்றீங்க? ஒவ்வொருத்தையும் என்ன சொல்லி ஆட்சிக்கு வந்தீங்க? நாங்க எல்லாம் செய்யறோம். 505 வாக்குறுதி. நான் அந்த வாக்குறுதி கொடுத்தப்பேன்னு நினைச்சேன். இது நடக்கிற விஷயத்த சொல்லல, ஏதோ கதை வசனம் மாதிரி எழுதி கொடுத்துட்டு ஜனங்களை ஏமாத்திட்டு போறாங்க. இன்னும் அதே போல பாருங்க, 1000 ரூபா கொடுப்போம் அப்படின்னாங்க. இப்ப 1000 ரூபா கொடுக்கும்போது என்ன சொல்றாங்க? எல்லாருக்கும் சொன்னாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க? 1000 ரூபா தகுதி உள்ள பெண்களுக்கு மட்டுமே கொடுப்போம். அந்த வாக்குறுதியில அந்த வார்த்தையை போடல. வந்ததுக்கு அப்புறம் இத சொல்லி ஆட்களை குறைக்கிறதுக்கு பண்றாங்க. சரி, நான் என்ன கேக்குறேன், நீங்க அதுக்கு பதிலா அந்த பெண்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துட்டீங்கன்னா 30 நாளைக்கு 1000 ரூபாய் வச்சுக்கிட்டு ஒரு பெண்ணு என்ன பண்ண முடியும்? ஒரு வீட்டு தலைவி. அதே அவங்க ஒரு 15,000 ரூபாய் சம்பாதிக்கிற அளவுக்கு நம்ம ஒரு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துடலாம்ல. அது நம்ம அரசாங்கம் நினைச்சா செய்ய முடியும், செய்யலாம். ஆனா செய்யல. அவங்க என்ன பண்றாங்க? ஈஸியா, ஏன்னா உங்களுக்கெல்லாம் தெரியாது எங்க கடை வாங்குறாங்க, என்ன பண்றாங்க, எப்படி கொடுக்குறாங்கன்னு. நிறைய திட்டங்களுக்கு வர்ற பணத்தை இதுக்கு மாத்தி இப்ப கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இப்ப வரைக்கும். அதனால என்ன ஆகுது? வேற திட்டங்கள் செய்ய முடியல. ஏன்னா அதுக்குதான் பணம் வருது. அந்த பணத்தை கோல்மால் பண்ணி இதுக்கு எடுத்து கொடுக்குறாங்க. நான் என்ன சொல்றேன், முதல்ல ஒரு அரசாங்கம் வருவாயை அதிகப்படுத்தணும். வருவாயினா நான் எப்படி சொல்றேன்? ஜனங்கள்கிட்ட வாங்க சொல்லல. நீங்க என்ன பண்றீங்க? ஜனங்கள்கிட்ட வாங்குறீங்க, வீட்டு வரின்னு கூட போடுறீங்க. அது மட்டும் இல்லாம என்ன பண்றீங்க? கரண்ட்டுக்குன்னு கூட போடுறீங்க. ஆனா நான் என்ன சொல்றேன், நீ அதை பண்ண வேண்டாம்ப்பா. அவங்க கிட்டே போகாத, அவங்கள தொந்தரவு பண்ணாத. ஏன்னா அதுங்களா ஏதோ வேலைக்கு போய் பொழைச்சி அது வைத்து அது கழுவிக்குது. நீ அதுல தலையிடாத. நீ உனக்கு அரசாங்கத்துக்குன்னு வருவாய் வர்ற இடங்கள் இருக்குல்ல, அதை கண்ணுங்கருத்துமா இருந்தா அந்த வருவாயை நேரடியா அரசாங்கத்துக்கு கொடு. ஏன் சைட் ட்ராக்ல போகுது? அந்த வருவாய் அரசாங்கத்துக்கு வரமாட்டேங்குது. நீங்க பாத்தீங்கன்னா மணல், ஜல்லி எல்லாம் கேரளாவுக்கு போகுது. இந்த பக்கம் பாத்தீங்கன்னாக்கா ஓசூர் தாண்டிட்டீங்கன்னாக்கா பெங்களூரு, கர்நாடகா போயிடுது. எங்கெங்கயோ போகுது. அந்த ஹைவே போடுறதுக்கெல்லாம் இங்க தமிழ்நாட்டிலேருந்து தான் எல்லாம் போயிட்டு இருக்கு. இது எல்லாமே கணக்குல சேராது, இது வேற இடத்துக்கு போகுது. அதனால அரசாங்க வருவாய் அங்க போக மாட்டேங்குது. அதனால என்ன பண்றாங்க? டக்குன்னு கடனை வாங்கு அப்படின்னு சொல்லி கடனை வாங்கிடுறாங்க. இப்ப கிட்டத்தட்ட 12,000 கோடி கடன்ல இருக்கும். ஒவ்வொருத்த தலையிலையும்
எனக்கு என் தலையிலையும் 2 லட்சம், உங்க தலையிலையும் 2 லட்சம் தான். இதுதான் இந்த அரசாங்கம் நடத்திக்கிட்டு இருக்கு. இப்பயும் வந்து கொடுக்கறத பத்தி மட்டுமே சொல்றாங்க, வரவை பத்தியே சொல்லல. நீங்க சம்பாதிச்சாதானே நீங்க வந்து வீட்டுல செலவு பண்ண முடியும். சம்பாதிக்கிற பணம் எப்படி வருதுங்கிறதே நீங்க சொல்ல மாட்டேங்கிறீங்க. டாஸ்மாக் தனி ராஜ்யமா நடந்துகிட்டு இருக்கு, அதுல வர்ற பணமும் வரமாட்டேங்குது. அதுல பாத்தீங்கன்னா அம்மா இருந்தப்ப 80 ரூபாயா இருந்தது, இன்னைக்கு 160 ரூபாய் ஆயிடுச்சு. அப்போ நீங்க நல்லா கணக்கு பார்க்கணும். மொத்தம் வந்து 45 லட்சம் கேஸுகள் விற்கும். நீங்க என்ன பண்ணிட்டீங்க, 20 லட்சம் கேஸுக்கு நீங்க 40 லட்சம் விற்கிற அளவுக்கு பணம் வந்துடுது. ஏன்னா அதிகப்படுத்திடுறீங்க, ரேட்டை அதிகப்படுத்துறதுனால வந்துடுது. மீதி 20 லட்சம் விற்கிறது யார் வீட்டுக்கு போகுது? இதெல்லாம் பார்க்கணும்ல நம்ம. அப்போ கணக்கு இல்லாம பிளாக்ல விற்கிறது மட்டும் இல்ல, இன்னொரு வேலை பண்ணியிருக்காங்க. பாட்டில் கிடைக்கல, உடனே அதுக்கு ஒரு ஐடியா போடுங்க. அந்த பாட்டிலுக்கு என்ன பண்றாங்க, பாட்டில் யாரும் வெளியில விற்க கூடாது, பாட்டில டாஸ்மாக் தான் வாங்கும். அப்பதானே பிளாக்ல நீங்க விற்கலாம். உங்களுக்கு பாட்டில் ஈஸியா வெத்து பாட்டில் கிடைச்சிருது, நீங்க பண்ணலாம். நீங்க ரொம்ப கெட்டிக்காரத்தனமா பண்றத நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஒரு நாளைக்கு வசமா மாட்ட போறீங்க. மாற்றப்ப நீங்களே நினைப்பீங்க, மானாமதுரையில சின்னம்மா சொன்னிச்சே சரியா சொல்லிருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி வரவை நீ வந்து வேற பக்கம் எடுத்துக்கிட்டு நீங்க வந்து கதை பேசிக்கிட்டு இருக்கீங்க. நானும் கிட்டத்தட்ட 15 வருஷம் அம்மாவோட கூடவே இருந்த அரசாங்கம் எப்படி இருக்கும், எப்படி நடத்துறது எல்லாமே பார்த்துக்கிட்டு இருந்தவ. நீ வேற யாருகிட்டையும் ஏமாத்தலாம், என்கிட்ட முடியுமா? முடியவே முடியாது. அதே போல பாத்தீங்கன்னா சட்டம் ஒழுங்கு சுத்தமா கேடுகட்டு போயிருக்கு. இதுக்கு என்ன காரணம்? சட்டம் ஒழுங்கு ஏன் கேடு கெடுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அம்மா இருந்த போது மந்திரி சொன்னாலோ எம்எல்ஏ சொன்னாலோ பதவி கொடுக்க மாட்டாங்க, மாற்று கொடுக்க மாட்டாங்க. அம்மா தெளிவா கூப்பிட்டு எல்லா மந்திரியும் பதவி ஏற்றோன்னு வீட்டுக்கு கூப்பிட்டு சொல்ற முதல் வார்த்தை என்னன்னா, போலீஸ் ஸ்டேஷன் பக்கம் கரை வெட்டி போக கூடாது. நம்ம கட்சிக்காரவங்க எல்லாம் அனாவசியமா போக மாட்டாங்க இதுல எல்லாம். அதே போல மந்திரிகளுக்கும் சொல்லுவாங்க, நீங்க உங்க மாவட்டம் அப்படின்னு அவரை இன்ஸ்பெக்டரா போடணும், இவரை எஸ்ஐயா போடணும், இவரை எஸ்பியா போடணும் அப்படின்னு சொல்லக்கூடாது. அதெல்லாம் டிஜிபி இருக்கிறாரு, அவர் பாத்துக்குவாருன்றவாங்க. அதனால அப்ப ஒழுங்கா காவல்துறை ஒழுங்கா வேலையை செஞ்சுது. ஆனா இப்ப அது இல்ல. காரணம் என்னன்னா, அங்கங்க ஒரு குட்டி நிர்வாகம் நடந்துகிட்டு இருக்கு ஒவ்வொரு மாவட்டத்திலையும். அதனால என்னன்னா, அவங்களுக்கு யாரு பிடிக்குது, அவர் தான் எஸ்பி ஆவரலாம். அவங்களுக்கு யாரை பிடிக்குது, அவர் தான் இன்ஸ்பெக்டர் ஆவரலாம், அவர் தான் டிஎஸ்பி ஆவரலாம். இந்த மாதிரி கதையெல்லாம் நடக்குது. அதனால என்ன ஆகுது, லா அண்ட் ஆர்டர், அதாவது வந்து காவல்துறையினால ஒன்றும் பண்ண முடியல. ஏன்? மந்திரிக்கு பயப்படுறதா? அப்ப எல்லாம் நம்ம ஆட்சி நடக்கிறப்ப எல்லாம் அம்மாவுக்கு ஒரு ஆளுக்கு பயந்து நேர் வழியில போகும். அப்ப மக்கள் நிம்மதியா இருந்துச்சு. இப்ப அப்படிலாம் கிடையாது. இப்ப அங்கங்க ஒரு குட்டி ராஜா மாதிரி உட்காந்துக்கிட்டு அவங்க ஆட்சி தனித்தனியா நடத்திட்டு இருக்காங்க. முதலமைச்சர் பேருக்குதான் முதலமைச்சர் கையில காவல்துறை இருக்கு. ஆனா வெவ்வேறு மாதிரி நடக்குது மாவட்டங்கள்ல. இதனாலதான் கொலை கொள்ளை இதெல்லாம் நடக்குது. இப்ப எல்லாம் வந்து யாரையும் கத்தி எடுத்து குத்துறதெல்லாம் ராத்திரி எல்லாம் கிடையாது. எல்லாம் பட்ட பகல்ல வெளிச்சத்துல கொண்டு போட்டு போறாங்க. முந்தா நாள் கூட ஒரு கோயில் திருவிழால மதுரையில கிழக்கு தொகுதி திமுக மந்திரி இருக்கிற தொகுதி பட்ட பகல் சாயந்தரம் 5:30 மணிக்கு நடக்குது. சின்ன பிள்ளைங்க பைக்ல போனவங்கள 2 பேரை பிடிச்சி ரோட்ல போட்டு வெட்டிட்டு போயிருக்காங்க. ஒரு கார்ல வந்து
பண்ணிட்டு போயிருக்காங்க. இதெல்லாம் எப்படி காவல்துறை பார்த்துக்கிட்டு இருக்குன்னா வேற ஒன்றும் வழி இல்லை. அதனால முதல்ல இதுல இருந்தெல்லாம் அவங்கள தூக்கணும். தூக்குனாதான் மக்கள் நல்லா இருக்கும். இதுக்கு ஒரே வழி இவங்க இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான். இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துக்கும் போய் பிரச்சாரம் பண்றது, என்னென்ன பொய் சொல்ல முடியுமோ அத்தனையும் சொல்லி நீங்க எப்படியாவது வாக்க வாங்கிடணும், வெற்றி பெற்றுடணும், திருப்பி 5 வருஷம் கேட்கறதுக்கு ஆள் இல்லாம ஆட்சிக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு செய்வாங்க. இதனால தான் நான் இப்போ வந்திருக்கேன். நான் வந்தது மக்களுக்காக தான் நான் வந்திருக்கிறேன். எவ்வளவு கஷ்டத்தில் இருக்கீங்கிறது எனக்கு நல்லாவே புரியுது. அது மட்டும் இல்லை, இந்த மானாமதுரையை பொறுத்த வரைக்கும் இங்கே மானாமதுரை, திருப்புவனம் உள்ளிட்ட பகுதிகளில் போதிய அரசு நெல் கொள்முதல் நிலையங்கள் இல்லை. திருப்புவனத்திலிருந்து மானாமதுரை வரை வைகை ஆற்று பகுதியில் உள்ள பாசன கால்வாய்கள் தூர்வாரப்படவில்லை. இங்க மட்டும் இல்ல, தமிழ்நாடு முழுவதும் இதே கதை தான். எப்ப அவங்க தூர்வாடுறாங்கன்னா, நானும் தொடர்ந்து கவனிக்கிறேன், தண்ணி மேட்டூர்ல திறக்குறாங்க பாருங்க. திறங்கணுன்னா ஒரு 2 பொக்லைனை வச்சு அங்கங்க சும்மா ஒரு ஷோ காட்டுறது, காட்டிட்டு தூர் வாரிட்டோம் அப்படின்னு சொல்லி அரசாங்க பணத்தை வாரிட்டு போயிடுறது. இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. மானாமதுரை, திருப்புவனம் அரசு மருத்துவமனையில் போதிய மருத்துவர்கள் பணி அமர்த்தப்படவில்லை. இதுக்கெல்லாம் ஒரே வழி நம்ம வந்தாதான் செய்ய முடியும். மானாமதுரையிலிருந்து மதுரை செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் மேம்பாலங்கள் அமைக்க கோரிக்கை ரொம்ப நாளா வச்சிருக்கீங்க, ஆனா நடக்கல. திருப்புவனத்தில் வாரச்சந்தையில் பல்வேறு குளறுபடிகள் உள்ளதால் புதிய வாரச்சந்தை கட்டிடங்கள் கட்ட கோரிக்கை இந்த மானாமதுரை மக்கள் கேட்டிருக்கு. வைகை ஆற்றில் புதிய தடுப்பணைகள் கட்டி கரைகளை பலப்படுத்த கோரிக்கை. மானாமதுரை நகராட்சியில் கழிவு நீர் கால்வாய்கள் கட்டப்பட வேண்டும். சுற்றுப்புற சூழலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் மருத்துவ கழிவு சுத்திகரிப்பு ஆலை திட்டத்தை அரசு கைவிட வேண்டும். உரம் தட்டுப்பாடு ரொம்ப அதிகமா இருக்கு. அது கிடைக்கிறதுக்கு இந்த ஊர் மக்கள் கோரிக்கை வச்சுக்கிட்டே இருக்காங்க. இதுல இன்னொன்னையும் நான் சொல்லணும். என்னன்னா, இந்த சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்டதுதான் மானாமதுரை தொகுதி. கிட்டத்தட்ட சிவகங்கை பாராளுமன்ற உறுப்பினரா ஆரம்ப காலத்திலேருந்து இருந்தவர் ப. சிதம்பரம் அவர்கள். இந்த சிவகங்கைக்காரர் அவர்கிட்ட நான் கேட்டுக்கிறேன், அவங்க யாரோட கூட்டணியில இருக்காங்க? ஆரம்பத்திலேருந்து காங்கிரஸ். அவரு திமுக கூட்டணியில இருக்காரு. சரி, இப்ப திமுக ஆட்சி நடக்குதுல்ல, இவங்க பாராளுமன்ற தொகுதிக்குள்ள வர்ற சிவகங்கையா இருக்கட்டும், மானாமதுரையா இருக்கட்டும், இங்கெல்லாம் என்ன பிரச்சனை, அந்த பிரச்சனைய போய் முதலமைச்சர்கிட்ட சொல்லி அதையெல்லாம் சரி பண்ண வேண்டாமா? நாளை பின்ன அவரு நிக்கிறாரோ இல்லையா, அவர் பையனை நிறுத்துவார்ல இங்க, அப்ப வாக்கு வேணாங்கிறாரு அவரு. அதை செய்யணும்ல அவரு. இங்க நான் கேள்விப்பட்டதை பார்த்தாக்க, இங்க இருந்து அவர் தமிழ்நாட்டிலேருந்து போய் நிதியமைச்சரா 8 ஆண்டு காலம் இருந்திருக்கார். இந்த சிவகங்கை சேர்ந்த மக்கள் தான், நாடாளுமன்றத்துக்கு உட்பட்ட தொகுதிகளில் உள்ள மக்கள் தான் அவருக்கு வாக்களிச்சு போனாரு. ஆனா அவர் எதுவுமே செய்யல. அவர் செஞ்சது ஒன்னே ஒண்ணு என்னன்னா, 1996ல் என் மேல கேசு போட்டு என்ன உள்ளாரப்பட்டதுதான். அந்த ஒரு வேலையை மட்டும் தெளிவா பார்த்தாரு. ஆனா தொகுதி மக்களுக்கு வேண்டியதை அவர் செய்யல. இது என்ன விஷயம்? அது நான் இன்னைக்கு அவங்க சொன்ன விஷயத்தையெல்லாம் கேட்கும்போது, இவரு நாடாளுமன்ற உறுப்பினர். இப்ப பாருங்களேன், சமீபத்துல நடந்தது கூட்டணி காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் கொஞ்சம் சரியில்லாம இருந்துச்சு.
கடைசியில் அவர் போய் முதலமைச்சரை பார்த்து சரி பண்ணி தக்க வைக்கிறாரு. தக்க வச்சு கூட்டணி சேர்ந்து நடத்த முடியுது. கூட்டணி சேர்றதுக்கு மட்டும் போய் முதலமைச்சரை பார்த்தெல்லாம் பேச முடியுதுல்ல. தொகுதி நீங்கள்லாம் இங்க எம்பி ஆன தொகுதி, பாராளுமன்ற உறுப்பினரான தொகுதி, நீங்கெல்லாம் உரிமை எடுத்து போய் செய்யணும். எங்க மக்களுக்கெல்லாம் இப்படி இருக்கு, நீங்க ஆட்சியில் இருக்கீங்க, கூட்டணியில் இருக்கீங்க, திமுக ஆட்சி பண்றீங்க, இதெல்லாம் செய்யுங்க அப்படின்னு சொல்லி கேட்கணுமா வேணாமா? கேட்கணும்ல. கேட்டார் அவரு? இல்ல. அதுதான் இதெல்லாம் பாருங்க, இதெல்லாம் யோசிங்க. நம்ம வாக்கு இருக்கிறன்னு கண்ட ஆட்களுக்கும் போடுறத முதல்ல நிறுத்தணும். மக்கள் விழிப்புணர்வா இருக்கணும். ஏன்னா நான் இது கொடுக்குறேங்க அது கொடுக்குறேங்கன்ட்டு நிச்சயம் வருவாங்க. அவங்க வராமல் இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க அப்படியே பழக்கப்பட்டாங்க. இப்போ மட்டும் ஏதாவது செஞ்சு நம்ம வாங்கிட்டு ஓட்டை வாங்கிட்டு போயிடுவோம், தப்பிச்சு போயிடுவோம் அப்படின்ட்டு வருவாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, அது அவங்க வீட்டு பணம் கிடையாது, இதெல்லாம் மக்களோட வரி பணம். அதனால் என்ன கொடுத்தாலும் வாங்கிக்கிங்க, வேண்டான்னு சொல்லவே சொல்லாதீங்க. ஏன்னா உங்களை அப்போ ஒரு முறை பார்க்கறது தான், அதனால் வாங்கிக்கிங்க. ஆனால் மானாமதுரை மக்கள் நம்ம திலகராஜுக்கு தென்னந்தோப்பு சின்னத்தில் வாக்களிக்கணும்னு உங்கள்கிட்ட எல்லாத்தையும் கேட்டுக்கிறேன். சின்ன பையன் நல்லா உழைப்பாரு, உங்களுக்கு ஒன்றுன்னா நிற்பாரு, தொகுதியை சேர்ந்த பையன். அதனால நான் இப்போ எல்லா இடத்துலையும் அப்படிப்பட்ட ஆட்களை தான் நிறுத்தி இருக்கிறேன். அந்த வாரிசு அரசியல், அப்பாவுக்கு புள்ள பேரன், இந்த வேலையெல்லாம் நம்மள்கிட்ட கிடையாது. யார் நல்லா உழைக்கிறாங்களோ அவங்கள தூக்கி விட்டு அழகு பார்க்கறது தான் அம்மாவோட வேலையும் என் வேலை. அதனால நாங்கள் பணம் காசு இருக்கான்னு பார்க்க மாட்டோம். உழைப்பு இருக்கா, நல்ல பேர் எடுக்கிறாரா, அது 2 இருந்தால் டிக்கெடி அப்படின்னு சொல்லுவோம் நாங்கள். அதனால நீங்கள் நம்ம பையனுக்கு திலகராஜுக்கு தென்னந்தோப்பு சின்னத்தில் வாக்களித்து பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் அவரை நீங்கள்லாம் வெற்றி அடைய செய்ய வேணும்னு உங்கள் எல்லார்ட்டையும் அன்போடு கேட்டுக்கிறேன். நாளை நமதே வெற்றி நிச்சயம். அண்ணா நாமம் வாழ்க, புரட்சி தலைவர் நாமம் வாழ்க, புரட்சி தலைவி அம்மா நாமம் வாழ்க. நன்றி, வணக்கம். புரட்சி தலைவியின் நிழலாய் நின்றாய், பொற்கால ஆட்சி தரவே மீண்டும் வந்தாய். பதாண்டு காலம் நிழலாயிருந்தாய், முயற்சி எடுத்து கடகத்தை வளர்த்தாய். கண்டிப்பா ஆமா.
பெரும்பான்மையை நம்ம வெற்றி பெற வச்சிருக்கோம். நான் எல்லா ஏரியாவுக்கும் நான் சொல்லி தான் வச்சிருக்கேன். ஏற்கனவே சொல்லிட்டேன். தென்னகத்தின் தியாக தாயே வருக, கழகம் காக்க வந்த காவலே வருக, புரட்சி தலைவியின் நிழலாய் நின்றாய், பொற்கால ஆட்சி தரவே மீண்டும் வந்தாய். ஆண்டு காலம் நிழலாயிருந்தாய், முயற்சி எடுத்து கடகத்தை வளர்த்தாய். தென்னந்தோப்பு சின்னத்தில் வாக்களித்து அண்ணன் நகரம் தியாகராஜ் அவர்களுக்கு இப்போது பொன்னான வாக்கினை அளித்து மாபெரும் வெற்றியை செய்யுமாறு கேட்டுக் கொள்கிறோம். இதோ கிளம்பிவிட்டார் புரட்சி தலைவி சின்னம்மா. உங்களது பொன்னான வாக்கினை நகரம் தியாகராஜ் அவர்களுக்கு பொன்னான